கண்ட்ரியில் ஒரு மறக்க முடியாத இன்சிடெண்ட் ஒன்று நடந்துக்கிட்டும் வருது. ஏன் அந்த இன்சிடெண்ட்டை குறித்து நான் உங்ககிட்ட சொல்கிறேன்னா, இந்த இன்சிடெண்ட்டை யார் நம்ம காலையிலேருந்து பேப்பர்ஸில் நம்ம பார்த்துட்ருக்கோம். நியூஸ் பேப்பர்ஸ்லையும் சரி, எல்லாத்துலேயும் நேற்று காலையில் இருந்து நம்ம இந்தியன் ஃபுல்லாக இவ்வளவு பணம் செலவாயிருக்கு அப்படின்னு தான் நம்ம பார்த்துட்டு வரோம். எலக்ட்ரல் பாண்டுனா என்ன? 5 ஜட்ஜு இருக்கிறாங்க சுப்ரீம் கோர்ட்டில். அந்த 5 ஜட்ஜு வந்து எலக்ட்ரல் பாண்ட்ஸ் அதை வாங்குறது அன்கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது ஏன் எதிராக இருக்குது? எலக்ட்ரல் பாண்ட்ஸ் அப்படின்னா என்ன பார்க்கலாம் வீடியோவில் முழுசாக. நான் தான் உங்களோட நான் தான் உங்கள் ஜே ஆகாஷ் விஜயன் அண்ட் வெல்கம் டு JAV Force. வாங்க வீடியோ. எலக்ட்ரல் பாண்ட்ஸ் என்னப்பா புதுசாக எலக்ட்ரல் பாண்ட்ஸ்னால் சொல்கிற? எதுக்கு? எலக்ட்ரல் பாண்ட்ஸ்னால் என்ன? அந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸை நம்ம ஏன் யூஸ் பண்ணுறோம்? எலக்ட்ரல் பாண்ட்ஸ் அப்படின்ற விஷயத்துக்கு என்ன அர்த்தம், என்ன மீனிங் இருக்குது, அதை இப்போ நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். எலக்ட்ரல் பாண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா வந்து சில தடை அப்படின்னு பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நமக்கு ரீசெண்டாக பாஸ்ட் 10 இயர்ஸாக யார் இப்போ கவர்மெண்ட்டை ஆண்டுக்கிட்டு இருக்கா, இந்தியன் கவர்மெண்ட்டை யார் இப்போ ரூல் பண்ணிக்கிட்டு இருக்கான்னா பிஜேபி பார்ட்டி. ஏற்கனவே பிஜேபியை பற்றி ஒரு வீடியோ போட்டுட்டு இருந்தேன். ஸோ இது செகண்ட் வீடியோ அபவுட் த பிஜேபி. இது எல்லா யூடியூபர்ஸும் போடுற ஒரு வீடியோ, ஒரு சோஷியல் இன்ஃப்ளூயன்சஸ் போடுற ஒரு வீடியோவாக இருக்குது. ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த பிஜேபி வந்து அந்த கவர்மெண்ட் கடந்த பாஸ்ட் ஒரு 2018 என்னமோ சம்திங் ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. எலக்ட்ரல் பாண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு புதுசாக அறிமுகப்படுத்துகிறாங்க. தமிழில் வந்து அதுக்கு தேர்தல் பத்திரம். இப்போ நம்ம சொத்துக்களில் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்க. நம்ம ப்ராப்பர்ட்டி வாங்கும்போது 10 ரூபா, 20 ரூபா, 50 ரூபா பாண்டு பேப்பர்னு சொல்லுவோம்ல. பாண்டு பேப்பர் எத்தனை பேருக்கு அந்த பாண்டு பேப்பரை நேரில் பார்த்துருக்குறீங்க? நான் பார்த்துருக்குறேன். பாண்டு பேப்பர் எப்படி இருக்கும்னாச்சு உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் கம்பெனிஸ் லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் அதெல்லாம் அந்த சம்மந்தப்பட்டதுக்காக இருக்கும். அதுக்கு பிற்பாடு ஒரு வீட்டை வாங்குகிறோம்னா அதுக்கு ஒரு பாண்டு பேப்பர் அப்படி போடுவாங்க. அந்த பாண்டு பேப்பரை போல தான் இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ். ஸோ பெரிய பெரிய கம்பெனிஸ் லைக் ஐடி கம்பெனிஸ், கார்ப்பரேட் கம்பெனிஸ், இப்போது உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க, நம்ம லீடிங்கில் இருக்கக்கூடிய டிசிஎஸ்ஸாக இருக்கட்டும், விப்ரோ, ஐடி கம்பெனிஸாக இருக்கக்கூடிய விப்ரோவாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் டிசிஎஸ்ஸாக இருக்கட்டும், ஏன் அதை கூட வேணாம், பெரிய கம்பெனி அளவுக்குலாம் நம்ம ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் அந்தமாரி சின்ன சின்ன ஐடி ஃபேக்ட்ரிஸாக இருக்கட்டும், வருமான இன்கம் டேக்ஸ் யார் யார் கட்டுறாங்களோ அவங்களுக்காக இப்போது ஒவ்வொரு கட்சியும் இப்போ எலெக்ஷன் வருதுன்னு வச்சுக்கோங்க, ஒவ்வொரு பார்ட்டியும் ஏன் ஜெயிக்குது? நம்மளில் சிலர் சொல்லுவோம் அது பணத்தால் தான் ஜெயிக்குது. இப்போது பணம் இருந்தால் மட்டும்தான் ஜெயிக்கும். ஹெலிகாப்டரில் பறந்துட்டு வருவாங்களே கேம்பெயினுக்கு ஒவ்வொரு இது இன்டர்நேஷ்னல்னால் நேஷ்னல் பார்ட்டிஸ். உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க, காங்கிரஸ்லேருந்து ராகுல் காந்தி இங்கே வராரு, சென்னைக்கு வராரு. அவருக்கு எக்ஸ்பென்சிவ் ஆகிறதுக்கு சென்னையோட கேம்பெயின் பண்ணுறதுக்கு இங்கே வரார். அவர் வந்து கார்லேயோ ட்ரெயின்லையுமா வருவார், ஹெலிகாப்டர் அப்படி வருவார், அவருக்குன்னு தனி ஃப்ளைட். ஸோ அதுக்கான எக்ஸ்பென்சிவ் ஆகும். ஏன் ஈவன் அவர் ப்ரைம் மினிஸ்டர் சார் அவரும் எதில் வராரு? ஹெலிகாப்டரில் வராரு, அப்படி இப்படின்னு பண்ணுறாரு. அதுக்கெல்லாம் ஒரு பணம் செலவாகும். அவர் கவர்மெண்ட்டில் அஃபிஷியல் ஒரு ப்ரைம் மினிஸ்டராக வந்த செலவாகும். அவர் வந்து ஒரு பார்ட்டி மெம்பராக வந்தார்னா அவருக்கு ஒரு ஹெலிகாப்டர் தேவைப்படும். அந்த ஹெலிகாப்டருக்காக எலக்ட்ரல் பாண்ட்ஸ் அப்படின்னு அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க. இது மூலமாக வருமான வரி கட்டுறவங்க, பொலிட்டிக்கல், இப்போது நான் உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க, என்னோடய கம்பெனி JSBCTயை ஒரு அரசியல் கட்சியாக நான் இப்போதைக்கு நான் சொல்கிறேன்.
அரசியல் கட்சி, ஒரு அமைப்பாக சொல்கிறேன். இப்போ என்னோடய கட்சிக்கு ஒரு பெரிய கம்பெனி, லீடிங் கம்பெனி, ஒரு சன் டிவி கூட வேண்டாம். சரி, ஓகே, சன் டிவி எடுத்துக்கு ஆனால் அவங்க பேர் சொன்னால் காப்பிரைட்ஸ் கொடுத்துருவாங்க. நம்ம எந்த கம்பெனியை சொல்லலாம்னா, இப்போ சத்யா ஷோரூம் வந்து எத்தனை பேருக்கு தெரியும்? சத்யா ஷோரூம் அவங்க வந்து நமக்கு வந்து ஒரு 5 கோடி கொடுக்கறதுக்கு பணம் தேவை. ஃபஸ்ட்டே சொன்னேன்ல, ஹெலிகாப்டர் அதுக்கெலாம் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு பணம் தேவை, பிரச்சார வண்டி வாங்குறதுக்கு பணம் தேவை, ஆடியோ சிஸ்டம். ஏன்னா நம்ம பேசுகிறோம்ல மைதானத்தில். இப்போ நம்ம சிஎம் பேசுகிறாருன்னா ஒரு பொதுக்கூட்டத்தை மேடையில் போய் பேசுகிறார். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்முடைய சிஎம் வந்து தீவுத்தடலில் போய் பேசுகிறார். அது வந்து கட்சி ஆர்கனைஸ் பண்ணுது. டிஎம்கே வந்து நம்முடைய சிஎம் வந்து தீவுத்தடலில் மீட்டிங் போட்டு பேசுகிறாரு. அவர் வர்றதுக்காக 7 கார்லேருந்து கொடி கம்பம் இருக்குல்ல, வர வழியெல்லாம் அதுக்கு ஆடியோ, அந்த சுற்றி அந்த மீட்டிங்க்கு என்னென்ன லைட்டிங்ஸாக இருக்கட்டும், சவுண்ட் எஃபெக்ட்ஸாக இருக்கட்டும், சேர்ஸாக இருக்கட்டும், அந்த ஸ்டேஜ் தோரணம், அப்புறம் அதெல்லாம் இருக்கட்டும், அவரை வரவேற்று அட்ராக்ட் பண்ணுற மாதிரி செய்கிறாங்கல்ல, அது பொலிட்டிக்கல் பார்ட்டி தான் பண்ணும். அதுக்கு தேவையான பணம் இப்போ தலைக்கு 100 ரூபாய் கொடுக்குறாங்க. அதுவும் இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ்னால தான். இப்போ ஒரு பெரிய கார்ப்பரேட் கம்பெனிஸாக இருக்கட்டும், ஃபேக்ட்ரி வச்சுட்ருக்காங்களா இருக்கட்டும், யாராக இருந்தாலும் கோடிக்கணக்காக ஒரு நாளைக்கு அவங்க கோடிக்கணக்காக சம்பாதிக்கிறாங்கல்ல, அவங்க இன்கம் ஒரு நாளைக்கு எனக்கு 1 கோடி வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனிஸ் இருக்குல்ல, அவங்கெல்லாம் வந்து இப்போ டொனேட் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு கொடுக்கலாம். அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி அதை எக்ஸ்பென்ஸ் பண்ணும். அதை வந்து 2015 கப்பு முன்னால் என்ன ஆச்சுன்னா, அது வந்து பிளாக் மணியாக இருக்குது. கருப்பு பிளாக் மணியை பொலிட்டிக்கல் பார்ட்டி செலவு செய்து எக்ஸ்பென்சிவ் பண்ணுதுன்னு பிளாக் மணியை வச்சு பண்ணுறதுனால அதை அவங்க செலவு செய்கிற அந்த பணத்தை நம்ம ஒயிட் மணி ஆக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ் அப்படின்ற ஒரு சட்டம் அமலுக்கு வருது அப்படின்றத 2018 அவர் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறார். ஸோ அதுக்கு முன்னால் இப்போது என்னால் 20,000 வரைக்கும் நம்ம கேஷாக நம்ம பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு கொடுக்க முடியும். 21,000 20,000க்கு மேலே 30, 40லேருந்து 20,000லேருந்து கோடிக்கணக்காக கொடுக்கணும்னா நமக்கு இப்போ ஒரு 30,000 நான் கொடுக்குறேன்னா, நான் எஸ்பிஐ பேங்க்கில் போயிட்டு எலக்ட்ரல் பாண்ட் அந்த பாண்ட் பேப்பரை வாங்கிட்டு தான் அதை நான் உங்களுக்கு கொடுக்கணும். அதுபோல் இப்போ எஸ்பிஐ வந்து இப்போ நானே வச்சுக்கோங்களேன், ஜேஎஸ்பிசிட்டி இப்போ ஜெய் டிவின்னு வச்சுக்கோங்க, எங்களுடைய யூடியூப் சேனலில் வந்து பணம் வருதுன்னு வச்சுக்கோங்க. பெரிய கம்பெனி, லீடிங் கம்பெனியாக இருக்குது. ஒரு நாளைக்கு 2 crores வரைக்கும் நாங்கள் சம்பாதிக்கிறோம். அந்த 2 crores வந்து இப்போ நாங்கள் வந்து இப்போ எங்களுக்கு பிடிச்ச கட்சி பாண்டுக்கு வந்து நம்ம வந்து செக் ஆன்லைன் கேஷாக கொடுக்க முடியாது. இப்போ நான் 2 கோடி தரேன்னா அதை கேஷாக கொடுக்கக்கூடாது. செக், டிடி, யூபிஐ, ஸோ இந்த ஆன்லைன் பேமெண்ட்ஸ் தான். அந்த 3 ஆப்ஷன் தான் இருக்குது. அந்த 3 ஆப்ஷன்லேயும் தான் நான் கொடுக்கணும். இந்த 3 ஆப்ஷன்லேயும் கொடுத்துட்டா நம்மளுடைய டேட்டாஸ் இப்போ அது அப்படியே போய் பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு போய் சேரும், கட்சிக்கு போய் சேர்ந்துடும். இப்போ நான் ஜெய் டிவி கொடுக்குற அந்த 2 கோடி எஸ்பிஐ கிட்டே போயிடுது. எஸ்பிஐ வந்து அது அந்த பொலிட்டிக்கல் கட்சிக்கு கொடுத்துருது. அவங்கக்கிட்ட கொடுக்கறதுனால என்ன ஆகிடுதுன்னா, இப்போ வந்து அது நம்மளுடைய டேட்டாஸ் வந்து இப்போ ஜெய் டிவியோட டேட்டாஸ் வந்து போகாது, கட்சிக்கு போகாது. எலக்ட்ரல் பாண்ட்ஸ் மூலமாக இப்போ திடீர்னு நான் ஒரு கவர்மெண்ட் சேஞ்ச் ஆகுதுன்னா, இப்போ பிஜேபி இருக்குன்னா கரண்ட்லி இப்போ வர எலெக்ஷனில் வேறு ஏதாவது பார்ட்டிஸ் வந்துச்சுன்னா, இந்த எலக்ட்ரல் பாண்ட் நடைமுறையில் இருந்ததுன்னா, எலக்ட்ரல் பாண்ட் இந்த ஃபெசிலிட்டி சுப்ரீம் கோர்ட் அனௌன்ஸ் பண்ணாமல் அப்படியே இருந்துச்சுன்னா இப்போ புது கவர்மெண்ட்டுக்கு தெரியும். ஏன்னா எஸ்பிஐ கவர்மெண்ட் பேங்க் தானே, சென்ட்ரல் கவர்மெண்ட் பேங்க், இந்தியன் கவர்மெண்ட்டோட பேங்க் தானே, அதனால் அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கும் கவர்மெண்ட்டுக்கும், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கும் எஸ்பிஐ பேங்க் மட்டும்தான் தெரியும் இந்த எலக்ட்ரல் பாண்ட் மூலமாக எத்தனை பேர் எந்தெந்த கட்சிக்கு கொடுக்குறாங்க. இப்போ ரூல் பண்ணிக்கிட்டு இருக்கு பார்ட்டி, அவங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம அம்பானியாக இருக்கட்டும், அதானியாக இருக்கட்டும், அவங்கள போல் ஆட்கள், ஏன் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சன் டிவி, டெலிவிஷன் சேனல்ஸ், அப்புறம் இன்ஃபோசிஸ், அப்புறம் ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட், HCL,
அதுக்கப்புறம் நம்ம விப்ரோ வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் பார்ட்டிக்கு வந்து விப்ரோ வந்து ஒரு 15.4 crores கொடுக்குதுன்னு தான் எங்களுக்கு எக்ஸ்பென்சிவாக இருக்கும். நாங்கள் மறுபடியும் கவர்மெண்ட் போட்டோம்னா உங்களுடைய பிஸ்னஸை நாங்கள் ஹை லெவலில் ரீச் ஆக நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம். உங்களுக்கான ஆஃபர்ஸை நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுவோம். நீங்கள் ஃப்ரீயாக நீங்கள் கம்பெனிஸை இன்னும் வளர்க்கலாம். அதே போல் இப்போ இன்டர்நேஷ்னல் வந்து ஃபெசிலிட்டிஸ் வராதுக்கு முன்னால் பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு நம்ம கொடுக்க வேண்டியது அமௌண்ட்ஸ் இன்கம் டேக்ஸ் கட்டுறவங்க 7.5% இருந்தால் மட்டும்தான் அதுக்கு அந்த 7.5% is eligible to give the political parties, donate to the political parties. அப்படி தான் இருக்கணும். இப்போ அருண் ஜேட்லி வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, இந்த எலக்ட்ரல் பாண்டை யூஸ் பண்ணி நீங்கள் அன்லிமிட்டடாக பார்ட்டிக்கு டொனேட் பண்ணலாம். இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸை தேர்தல் பத்திரத்தை யூஸ் பண்ணி அளவு இல்லாமல் நீங்கள் கொடுக்கலாம், நாங்கள் வாங்கிக்கிறோம். நாங்களும் எங்கள் பார்ட்டியும் மற்ற எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் வாங்கிடும் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். அந்த ஃபைனான்ஷியல் இயர்லேருந்து 2021 to 2022 அந்த 2014 17 அந்த நிதியாண்டிலிருந்து 2021 22 அந்த நிதியாண்டு வரைக்கும் கிட்டத்தட்ட 6 years கேப், 6 வருஷம் இடைவெளியில் நம்ம பிஜேபி வந்து 4 கோடியே 5271 கோடி தேர்தல் எலக்ட்ரல் பாண்டை யூஸ் பண்ணி வாங்கியிருக்கிறாங்க. மறுபடியும் சொல்கிறேன், 16 to 17 அதிலிருந்து 21 to 22 அந்த ஃபினான்ஷியல் இயருக்குள்ளே 6 வருஷ கேப்பில் இந்த பிஜேபி வந்து 5271 crores வாங்கி வச்சுருக்கிறாங்க. இன்கம் வந்திருக்கு. ஒவ்வொரு வருஷமும் அப்படியே இன்க்ரீஸ். ஃபேமஸான காங்கிரஸை பார்த்தோம்னா எவ்வளவு 952 கோடி 952 crores அவ்வளவு வாங்கியிருக்கிறாங்க. ஸோ அவங்கள விட பிஜேபியை விட காங்கிரஸ் 6% ரொம்ப கம்மி. 6 மடங்கு இவங்களது வாங்கியிருக்கிறாங்க பிஜேபி. இப்போது ஏன் அந்த ரீசனை நான் சொல்கிறேன்னா, இவங்க ரூல் பண்ணுறாங்க, இவங்களுக்கு அது தெரியுது. எஸ்பிஐ இவங்கக்கிட்ட சொல்லிடுது, டேட்டாஸ் கவர்மெண்ட் கிட்ட கொடுக்குது. அப்போ கவர்மெண்ட் இப்போ இருக்கிற பிஜேபி இவங்க என்ன செய்கிறாங்க, ஃபோன் பண்ணி த்ரெட்டன் பண்ணுறாங்களா, அது பண்ணுறாங்களா இன்னும் தெரியல. த்ரெட்டன் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன், தெரில. பட் ஆனால் எப்படியாச்சும் சொல்லி உங்களுக்கு நாங்கள் சலுகையை கொடுக்குறோம், அது கொடுக்குறோம், ஆஃபர்ஸ் பண்ணுறோம்னு ஃபஸ்ட்டே சொன்னேன்ல, ஆஃபர்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அவங்கள பிரைன் வாஷ் பண்ணி அவங்களுக்கே எல்லாத்தையுமே கொடுக்குற மாதிரி பண்ணிடுது. ஏன்னா நெக்ஸ்ட் டைம் அவங்க வரணும், அவங்க வந்து நம்ம கம்பெனிக்கு பல விஷயத்தை செய்யணும், அந்த செய்கிறது மூலம் நமக்கு பெனிஃபிட்ஸ் வரும் அப்படின்னு கம்பெனிஸ் யோசித்து பிஜேபிக்கு கொடுக்குறாங்க. அவ்வளவுதான். ஸோ இப்போ மற்ற பார்ட்டிஸ் எவ்வளோ வாங்குது, பிஜேபி எவ்வளோ வாங்கியிருக்குது, இவங்களை விட கம்மியாக தான் வாங்கியிருக்கு. இப்போ ஒய்எஸ்ஆர் ஆந்திராவில் ஒய்எஸ்ஆர் ஒரு பார்ட்டி இருக்குது, அது 270 crore. அதுக்கப்புறம் பிஜேடின்னு ஒரு பார்ட்டி இருக்குது, அது எந்த தெரியாது, சாரி, அது 331 crore வாங்கியிருக்கு. டிஎம்சி திருவண்ணாமலை மம்தா பானர்ஜி இருக்காங்கல்ல வெஸ்ட் பெங்காலில், அவங்க வந்து அவங்களோட பார்ட்டி வந்து 239 crore. ஸோ நான் பிபிடியில் காட்டுறது வந்து அதுவும் வச்சுக்கலாம். அது வந்து நான் எடுத்தேன், அதில் வந்து எவ்வளோ போட்டிருக்குன்னா காங்கிரஸ் வந்து 718 கோடி வாங்கியிருக்கு. டொனேட் பண்ணியிருக்கிறாங்க. பிஜேபிக்கு மட்டும் 4037 கோடி டொனேட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ அவங்கக்கிட்ட இருக்குது அந்த வரவு. ஏன் அவ்வளோ கோடி அவ்வளோ வருஷத்தில் நமக்கு அதை கேட்கக்கூடிய, இப்போதைக்கு யாரும் அதை கேட்குறதுக்கு இல்லை. இப்போதைக்கு எல்லாமே ஒன்று ஒன்று வெளியே வருது. ஏன்னா இப்போ கோர்ட் வந்து மெயின் விஷயம் அடி வயிற்றுலேயும் பேசிக்கான விஷயத்தில் போய்ட்டு அடிச்சிருக்கிறாங்க. அப்போ இப்போ என்ன ஆகும்,
இப்போ இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ் எல்லாம் கொடுக்க பிஜேபி இவ்வளோ எலக்ட்ரல் பாண்ட்ஸ் வச்சுருக்கு. நம்ம தாராளமாக பணத்தை செலவு பண்ணணும், செலவு பண்ணி நம்ம ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனோட ஜெயிச்சிருது. அதுக்கு கார்ப்பரேட் கம்பெனிஸ் வில் சப்போர்ட் டொனேட் பண்ணுது. அதுக்கு காரணம் இந்த எலக்ட்ரல் பாண்ட். இந்த எலக்ட்ரல் பாண்டு மூலமாக பிஜேபிக்கு பணம் கொடுக்குறாங்க. பணம் கொடுத்து அவங்கள ஜெயிக்க வைக்கிறாங்க. ஜெயிச்சிட்றாங்க. ஆப்போசிஷன் பார்ட்டி ஒவ்வொரு முறையும் பணம் ஜெயிப்பாங்க, பணம் வரும் அவங்களுக்கு, மறுபடியும் ஜெயிப்பாங்க, பணம் வரும், வெற்றி பெறுவாங்க, வின் பண்ணுவாங்க, பணம் வரும், மறுபடியும் வின் பண்ணுவாங்க, பணம் வரும். ஸோ இப்படியே இந்த ப்ராசஸ்லேயே ஒரு சைக்கிள் ரொட்டேட் ஆகுது போல் ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஸோ இந்த டிஆர்எஸ் தெலுங்கானாவில் இருந்த 30 crore அவங்க வாங்கி வச்சுருக்கிறாங்க. ஸோ இவங்கள இது வந்து 2022 2 years பேக் அதோட நிலவரம், அதோட டேட்டா தான், பைச்சார்ட் தான். இது பைச்சார்ட்னா ஒரு டேட்டா மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இது டோட்டல் பாண்ட்ஸ் ரிடீம்டாக வாங்கியிருக்கிறது வந்து 10,767 கோடி. சைடில் பாருங்கள், 10,767 crore வாங்கியிருக்கு மொத்த பார்ட்டிஸுமே. இப்போ கோர்ட் என்ன இது பண்ணியிருக்காங்கன்னா, அந்த 5 ஜட்ஜு இருக்கிறாங்க சுப்ரீம் கோர்ட்டில், 5 ஜட்ஜு அப்படியே வரிசையாக அமர்ந்து உக்காந்து 2 தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தி, கான்வர்சேஷன்ஸை நடத்தி, அதெல்லாம் இவங்க அவங்கள பற்றி சம்திங் அதெல்லாம் பேசி முடிச்சுட்டு அவங்க அனௌன்ஸ் பண்ணிக்கிறது எவ்வளோனா, எஸ்பிஐ வந்து இது அன்கான்ஸ்டிடியூஷனல், இந்த எலக்ட்ரல் பாண்ட் வந்து அன்கான்ஸ்டிடியூஷனல், இதை தடை பண்ணணும் அப்படின்ற போல் சொல்லியிருக்கிறாங்க. அதை வச்சு யாரும் கொடுக்காதீங்கன்றதுனால சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து எஸ்பிஐ பேங்க் வந்து அனௌன்ஸ் பண்ணணும். உங்களுக்கு எந்தெந்த இன்கம் டேக்ஸ் கட்டுறவங்களாக இருந்தாலும் சரி, இப்போ உதாரணத்துக்கு இப்போ நம்ம விஜய் டெலிவிஷன் இருக்குல்ல, அவங்க இப்போது ஒரு டெலிவிஷன் சேனல், ஒரு ட்ரஸ்ட், ஒரு ஐடி கம்பெனி உங்களுக்கு ஒரு நாளைக்கு உங்களுக்கு எவ்வளோ எலக்ட்ரல் பாண்ட் மூலமாக பொலிட்டிக்கல் பார்ட்டிஸுக்கு எத்தனை பேர் டொனேட் பண்ணியிருக்கிறாங்க. பப்ளிக்காக இருக்கும், ஐடி கம்பெனியாக இருக்கலாம், பப்ளிக்காகவும் இருக்கலாம். ஏன்னா 20,000 தானே தொடங்குது. ஸோ எத்தனை பப்ளிக் அவங்க பணத்தை கொடுத்துருக்குறாங்களோ அந்த டீட்டெயில்ஸை நீங்கள் சொல்ல மாட்டீங்களே, சொல்லுங்கள். நீங்கள் வந்து யார் கொடுத்துருக்குறாங்களோ அது எலெக்ஷன் கமிஷனுக்கு நீங்கள் சப்மிட் பண்ணணும். அதுவும் April 15 நீங்கள் சப்மிட் பண்ணணும். April 15 நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அதை எலெக்ஷன் கமிஷன் வந்து உடனடியாக அது எல்லாத்தையும் அவங்களோட வெப்சைட்டில் www.election.eci.gov.in அந்த வெப்சைட்டில் போயிட்டு அவங்க வந்து அப்லோட் செய்யணும். எலெக்ஷன் கமிஷன் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் அப்லோட் செய்யணும்னு ஆர்டர் போட்டிருக்காங்க. அது April 15 எஸ்பிஐக்கு ஒரு டெட்லைன் கொடுத்துருக்குறாங்க கோர்ட். ஸோ இது மூலமாக என்ன தெரியுதுன்னா, April 15 அன்றைக்கி ஒரு தரமான சம்பவம் நம்மளோட இந்திய நாட்டில் நடக்க இருக்குதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம உஷாராக இருக்க வேண்டியது, பணத்தை அவ்வளோ வாரி இறைக்க வேண்டாம் எலெக்ஷனுக்காக. ஸோ April 15 அப்புறம் என்ன நிலவரம் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஒருவன் ஜெய் ஆகாஷ் விஜயன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்னோட ஜெய் விடாக்ஸ் போட்காஸ்ட் இப்போ ஜெய் டிவியோட ஸ்பாட்டிஃபை மற்றும் யூடியூப் மியூசிக் ஆப்பில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. கேட்டு மகிழுங்கள். Listen JAV Talks podcast available now of JTV Spotify and YouTube Music app. Enjoy listening the podcast.